அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தின் கடைசி வசனம் 29வது வசனம் இப்படி சொல்லுது: தன் வேலையில் ஜாக்கிரதா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையிலே வேலை செய்யற இடங்கள்ல நம்ம அநேக நெருக்கங்களை சந்திக்கிறோம். நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள், மேல் இருக்கிற நபர்கள் நமக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் சூழ்நிலையில நம்ம நினைப்போம், நம்ம ஏன் உண்மையா இந்த வேலையை செய்யணும், நம்ம என்ன செஞ்சாலும் திட்டு தானே வாங்குறோம், நம்ம என்ன செஞ்சாலும் அவர் நம்மளை குறைதானே சொல்கிறார், அதனால நம்ம உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்கள்ல அப்படி நினைப்பது தவறு என்பதை இந்த வசனம் சொல்லுது. நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனே நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, நம்ம ஜாக்கிரதையா நம்ம வேலையில இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அது ஒருத்தர் கண்ணில் படும். அந்த நபர் நம்மளை நீசனுக்கு முன்பாக நிற்காம நம்ம ராஜாக்கள் முன்பாக நிற்க வைப்பார் என்பதை அந்த வசனம் சொல்லுது. எனவே வேலைகளில் அழுத்தங்கள், காரியங்கள் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா நம்ம வேலையில இருப்போம், உண்மையா நம்முடைய வேலையை செய்வோம். நம்முடைய நீசருக்கு முன்பா நிற்காம நம்ம ராஜாக்கள் முன்பா வைக்க தேவன் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக.